ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட 6 மாதமா என்னால் எந்த வீடியோஸ் எடுக்கவும் முடியல, போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்ன பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருந்ததுனால அதை அலைஞ்சிட்டு இருந்ததுனால என்னால் எந்த ரெசிபியும் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அவங்கள கொண்டு போய் எல்லாம் தனி குடுத்தனம் வச்சு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, என் பெரிய பொண்ணு வந்து துபாயில இருக்கிறா. 10 வருஷமாக துபாயில இருக்கா. நான் இது வரைக்கும் போனதில்லை. கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் ஏர்போர்ட் வாசலுக்கு வரைக்கும் வர்றது, பிக்கப் ட்ராப் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு முதல் முறையாக ஃப்ளைட்டில் போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆண்டவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் மருமகனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் ஃப்ளைட்டில் போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போயெல்லாம் நடக்கலை. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் வந்துச்சு. நான் வந்து கிளம்பிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து அபுதாபிக்கு டிக்கெட். அபுதாபிலேருந்து நான் துபாய்க்கு போகணும். முதல் முறையாக போகிறதுனால பயமெல்லாம் ஒன்றும் பெருசாக வரல. ஆனால் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன செய்யணும் ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து எந்த கஷ்டமும் படாமல் சீக்கிரமாக போயிட்டேன். ஏன்னா சீக்கிரமாகவே ரொம்ப சீக்கிரமாக நான் போனதுனால நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு போனேன். அதனால ஃப்ரீயாக போயிட்டேன். போய் என் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எது எப்பப்போ நடக்கணுமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எப்போவோ ஆசைப்பட்ட போதெல்லாம் நடக்காமல் நம்ம அந்த ஆசையெல்லாம் விட்டு இப்போ பிள்ளைக, பேர பிள்ளைக அது மட்டும் தான் மைண்டில் இருக்க டைமில் நமக்கு வந்து இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதனால் நான் வந்து சந்தோஷமாக கிளம்பி போயிட்டேன். 2 மாதம் நான் வந்து துபாயில் இருக்க போகிறேன். இப்போ ஃப்ளைட்டை பார்க்குறதே, இவ்வளோ கிட்ட பார்க்குறதே இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஏன் நான் வந்து இன்னும் மெட்ரோவில் கூட போனது கிடையாது. சென்னை போகும்போதும், பெங்களூர் போகும்போதும் மெட்ரோவில் கூட போனது கிடையாது. அதெல்லாம் விட இப்போ வந்து நமக்கு ஃப்ளைட்டில் போகிறது முதல்ல கிடச்சிருக்குது. இதுக்கு நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதேமாதிரி என் மருமகனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சது ஒரு பெரிய விஷயம். அவ்வளோதான், நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். நிறைய நான் வந்து வீடியோ எடுக்கலை. எனக்கு வந்து பேக்கையும் எடுத்துக்கிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால நான் பெருசாக எதுவும் எடுக்கலை. நான் ரிட்டன் வரும்போது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அந்த சந்தர்ப்பம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து நான் இறங்கியாச்சு. என் மகளும் மருமகனும் வரக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் அங்கே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அங்கேயும் வந்துட்டு சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டேன். அபுதாபி ஏர்போர்ட் வந்து பார்க்கறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதனால் அதை ரசித்து பார்த்துட்டு இருந்தேனே ஒழிய நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவங்க வரக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் அங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ வந்து என் பேத்தி ஓடி வரா பாருங்கள். அவங்க தூரமாகவே என்னை பார்த்துட்டாங்க. நான் அவங்கள பார்க்கல. அவ்வளோதான். ஓடி வர்றா. எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கள பார்க்குறது தான் பெரிய ஆசை. துபாய்க்கு வரோமோ இல்லையோ, இந்த பிள்ளைங்க கூட இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது என் பேரனும் ஓடி வருவான். இதுதான் எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். பேர பிள்ளைங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான். அவன் ஓடி வந்தோடனே பாருங்கள், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே ஏசி ஃபுல்லாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஏசி சில்லுன்னு இருந்துச்சு. ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து காருக்கு ஏறுற அந்த 2 நிமிஷத்தில் அப்படி ஒரு சூடு. இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு அவிச்சு எடுத்த மாதிரி ஒரு சூடு. இத்தனைக்கும் சாயந்தரம் 6:30 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. 6:30 7 ஆயிடுச்சு. அவ்வளோ லேட்டு நைட்டில் கூட நமக்கு வந்து அப்படி சூடாக இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு வந்து இங்கே வந்து சூடு தெரிஞ்சதே ஒழிய, கொஞ்சம் வெக்கையாக தெரிஞ்சுது. மற்றபடி ஊர் சூப்பர். அந்த ஊரோட சுத்தத்துக்கும் பகலில் பார்த்தா அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ ஒழுங்கு. அதெல்லாம் பார்க்குறபோது நான் இனி வர வீடியோஸ் எல்லாம் சொல்கிறேன். நான் பார்த்தது, எனக்கு பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் நின்று சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டில் பார்த்தா துபாய் வந்து தங்கமாய் ஜொலிக்குது. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து வீட்டுக்கு வந்துட்டு பால்கனிலேருந்து எடுத்த வீடியோ இது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பகல்லையும் நைட்லேயும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இனி வந்து அடுத்த வீடியோஸு நான் தொடர்ந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். நான் எடுத்துகிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.